ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $4 மேலே வந்து ஓப்பன் ஆயிருக்குங்க. ஸோ $4 வந்து தூக்கி போட்டிருக்காங்க. 94ல் 95ல் வந்து நமக்கு வந்து ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட $99 வரைக்கும் மேலே வந்து போயிட்டுருக்கு. ஏங்க சீஸ் ஃபயர்னு சொல்லிட்டு தானே இருந்தாங்க லாஸ்ட் வீக் ஃபுல்லாக. இப்போ ஈரான் வந்து ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க 14 பாயிண்ட்ஸு. ஸோ யூஎஸ் இவர் ட்ரம்ப்பும் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வந்து நாங்கள் வந்து திறக்க போகிறோம் அப்படி இப்படின்னு தானே நியூஸ் வந்துட்டு இருந்தது. இன்றைக்கான திடீர்னு $4 வந்து மேலே டிமாண்டில் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ நம்ம ட்ரம்ப்பை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். நைட் ஒன்று பேசுவார், காலையில் ஒன்று பேசுவார். அந்த காலையில் பேசுனதும் சாயந்தரம் வந்து ஞாபகம் இருக்காது, மறுபடியும் ஒன்று பேசுவார். ஸோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இன்னைக்கு காலையில் வந்து என்ன மாதிரி ட்ரிப் பண்ணியிருக்கிறாரு ட்ரம்ப் அப்படின்னா, இந்த மாதிரி ஈரானில் இருக்கிற டார்கெட்ஸ், அதாவது மொத்த டார்கெட்டையும் நாங்கள் வந்து காலி பண்ணுறதுக்கு, அதாவது ஹிட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 2 வாரம் கூட தேவைப்படாது, ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மோசமாக ஒரு பதிவு பண்ணியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரான் வந்து இனிமேல் சிரிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது வரைக்கும் இந்த மாதிரி இவர் வந்து சொன்னதே கிடையாது. ஸோ ஈரானை வந்து ஹிட் பண்ணுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம் தான் சொல்லியிருக்காரு. தவிர இந்த தடவை சொல்லியிருக்காரு ஈரான் இனிமேல் சிரிக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து தாக்குதல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ எப்போ ஒருத்தர் வந்து சிரிக்க மாட்டார் அப்படின்னா, ஏதாவது ஒரு இழப்பு வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அவங்க வந்து அழுந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் ட்ரம்ப் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனால தான் ஆயில் வந்து கிட்டத்தட்ட டிமாண்ட் நடந்து ஒரு $4.5 வரைக்கும் பாசிட்டிவ் வந்து போயிட்டு இருக்கு. நேச்சுரல் கேஸும் நமக்கு வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் போயிட்டு இருக்க டைம்ல, ஒரு சீஸ் ஃபயர் போயிட்டு இருக்க டைம்ல ஆல்ரெடி பாகிஸ்தான் வந்து மீடியேட்டராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட முடிவுகள்லாம் எதுவுமே வராமல் மறுபடியும் இந்த மாதிரி ட்ரம்ப் பிஹேவ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை வந்து கிரியேட் பண்ணும். இந்த சூழ்நிலை வந்து அதிகபட்சமாக கிரியேட் பண்ணுறது யாருக்கு அப்படின்னா அவங்க நாட்டுக்கு தான், அமெரிக்காவுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ நம்ம லெவல்ஸ் பார்த்துடலாம். இப்போ க்ரூட் ஆயில்னா எப்படியும் வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான். இப்போ 9022ல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு கேப் அப் ஓப்பனிங் நடந்து இப்போ $4 வச்சுக்கோங்களேன், ஒரு $100 வச்சுக்கோங்களேன், 450 பாயிண்ட் வந்து கேரண்டியாக ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து நடக்கலாம். சப்போஸ் கேப் அப் ஓப்பனிங் நடக்கலைன்னா அப்படின்னா கூட நமக்கு அங்கேருந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி இன்றைக்கி ஃபுல்லாக டிமாண்டாக தான் இருக்கும். ஸோ ஹையாக பிரேக் அவுட் பண்ணால், அதை ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டலோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது இந்த 10,535 தான். ஸோ இந்த இடம் வந்தால் அகைன் வந்து நமக்கு வந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சப்போஸ் மேலே போகாமல் நமக்கு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பனிங் நடந்து கீழே இறங்குனது அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது இந்த இடம் தான். அதாவது டபுள் பாட்டம் சப்போர்ட் 4,844. ஸோ அந்த இடம் வந்தால் மறுபடியும் வந்து நமக்கு வந்து ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் பக்கம் ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸும் நமக்கு வந்து கேப் அப் ஓப்பனிங் தான். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிரேக் அவுட் லெவல் மட்டும் பார்க்கலாம். சப்போர்ட்டுங்கிறது இன்னைக்கு சப்போர்ட் வருமாங்கிறது தெரியல. மேபி கேப் அப் ஓப்பனிங் நடந்தால் ஒரு கேப் ஃபில்லிங் ஏரியாவனா நமக்கு வந்து சப்போர்ட்டை வந்து எடுத்துக்கலாம். க்ரூட் ஆயிலையும் அதே மாதிரி தாங்க. இப்போ கேப் அப் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஹை. ஸோ இதை தாண்டி கேப் அப் நடக்குது அப்படின்னா இப்போ க்ரூட் ஆயில் வந்து 9,211. ஸோ இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் அப் ஒரு 9,600ல் ஓப்பன் ஆகுது அப்படின்னா மறுபடியும் இந்த கேப் ஃபில்லிங், இப்போ கேண்டில்ஸ் கீழே இறங்கி இந்த கேப் ஃபில்லிங் ஏரியாவை தாராளமாக வந்து சப்போர்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 273.7. பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 276.0. இந்த 276ல் மேலே நமக்கு ஓப்பனிங் கொடுத்தா மட்டும் கண்டினியூஸாக மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸில் கொஞ்சம் வந்து செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம், ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் பக்கம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கோல்டு அண்ட் சில்வர். இப்போ கோல்டெல்லாம் நமக்கு செல்லிங் நடந்து அங்கேருந்து ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஒரு பையிங்கில் தான் இருக்குது இப்போதைக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ரெக்கவரி ஆனது அப்படின்னா மறுபடியும் ஒரு $60-70 வந்து மேலே வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப கோல்டோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 1,51,641ங்கிறது கோல்டோட சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸுங்கிறது 1,53,427. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வரும் சேம் கான்செப்ட் தான். என்ன தான் நமக்கு கீழே தூக்கி போட்டாலும் ஸோ அங்கேருந்து மறுபடியும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது.
சில்வரோட சப்போர்ட் ஜோனுங்கிறது 2,54,961, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,65,043. ஸோ மேக்ஸிமம் இதை மட்டும் நம்ம இன்னைக்கு வந்து வாட்ச் பண்ணால் போதும். ஸோ ரொம்ப வந்து குழப்பிக்க வேணாம் கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பையிங் கண்டிஷனில் இருக்குது. ஒரு நியூஸ் மூலயமா நமக்கு கீழே தூக்கி போட்டாலும் அங்கேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து காப்பர். இப்போ காப்பரை பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் ஹையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த இடத்த ஆல் டைம் ஹை இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த ஹையை. ஸோ ஹையை பிரேக் அவுட் பண்ணால் 1328 பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக 10 to 20 பாயிண்ட்ஸ் பக்கம் அப்சைடு வந்து பாசிபிள். இல்லை அப்படின்னா கூட 1303.90ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஆயில் டிமாண்ட் அகைன் டிமாண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். எப்போல்லாம் டிமாண்ட் ஆகுதோ, இப்போ டபிள்யூ க்ரூட் ஆயில் எப்போல்லாம் நமக்கு வந்து இந்த ஜோனுக்கு வருதோ அந்த இடத்துல ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு $119 எல்லாம் ட்ரேட் ஆகிறப்ப இப்போ 99.20 வந்து போயிட்டு இருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இந்தியன் மார்க்கெட் கிஃப்டி நிஃப்டி பார்த்துடலாம். இப்போ இந்த நியூஸ் மூலயமா நமக்கு க்ரூட் ஆயில் டிமாண்ட் அப்படின்னா கிஃப்டி நிஃப்டி நெகட்டிவ் தான். கிட்டத்தட்ட ஒரு 186 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவ்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு கிஃப்டி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இப்போதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம், பரவாயில்ல இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 186 பாயிண்ட்ஸ் பக்கம் நெகட்டிவ் ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது ரெக்கவரி ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளார ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு 150 பாயிண்ட் ஆச்சு நமக்கு மேலே வரணும். கிஃப்டி நிஃப்டிலேயே நமக்கு வந்து 150 பாயிண்ட் ஆச்சு கொஞ்சம் ரெக்கவரி நடக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே வரும். ஓகேங்களா? இல்லை இதுலேயே அப்படியே சுற்றிக்கிட்டே இருந்தது 186 பாயிண்ட்ஸு 200 பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுற்றிக்கிட்டே இருந்தது அப்படின்னா அகைன் கண்டிப்பாக வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் மார்னிங்கில் செல்லிங் ப்ரெஷரோட ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஏடிஆர் வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் விப்ரோ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க், இன்ஃபோசிஸ் மட்டும்தான் கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல இருக்க தவிர மற்றதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் இருக்கு. வேர்ல்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படிங்க இருக்கு அப்படின்னா ஒரு 2 பாயிண்ட் மட்டும்தாங்க மைனஸ்ல இருக்கு. பெரிய அளவில் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் எல்லாம் இறங்கல, ஒரு 2 பாயிண்ட் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து மைனஸ்ல இருக்கு. நிஃப்டி ரெக்கவரி 9 மணிக்குள்ளார ரெக்கவரி நடந்தால் எம்எஸ்சிஐ வேர்ல்டு இண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் நமக்கு மேலே வந்தால் இந்த ரெண்டுமே நடந்தது அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி வந்து கேப் டவுன் அண்ட் ரெக்கவரி வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இந்த 200 பாயிண்ட் அப்படியே இருந்தாலோ இல்லை 250 230 எல்லாம் போனாலோ கேப் டவுன் அண்ட் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.